தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சி நீ யாரும் இல்லை. மச்சினி யாரும் இல்லை. நெல்ல போல அவசரமா சமஞ்ச ஐத்த மக பஞ்சத்துக்கு ஆதாரமா அமைஞ்ச போட்ட பூனை போல கால சுத்தி குழஞ்ச பாவம் நீதி விட்டா பல்லு போட துணிஞ்ச சொந்தக்காரன் நான் தானே தொட்டு பார்க்க கூடாதா. கண்ணன் தொடும் கை ரெண்டும் கீழே கொஞ்சம் நீளாதா. இந்த நாட்டில் தீண்டாமைதான் இன்னும் உள்ளதா. வயசுக்கு வந்த பூ ஆசையே பேசுவா. வண்டுக்கும் பூவுக்கும் சண்டையா சத்தமா. தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நான் தாவணி போட்டுக்க மாலையும் சூடவில்லை. எல்லாம் சொல்லித்தாரே நீயும் கொஞ்சம் வாமா. அங்கே இங்கே கைப்படும் சொல்லிப்புட்டே. ஆமா நிலக்கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது. புரட்டி போட்டு அடிக்காம ஆமை ஓடு உடையாது. சொல்லடி செய்யலா வேட்டியா சேலையா பட்டிமன்றம் வைக்கலாம். தாமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் எண்ணெய்க்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன் அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சினி யாரும் இல்லை. கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்தல் போல கண்டபோதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள.
சமந்தி, அப்புறம் வரவங்களெல்லாம் பார்த்து நல்லா கவனித்து அனுப்புங்க. வர உரம்புறைங்களாம் ஒரு குறை சொல்லிடக்கூடாது, சரிங்களா? வாங்க வாங்க போய் சாப்பிடுங்க, போங்க வாங்க வாங்க போய் சாப்பிடுங்க. சமந்தி, விருந்தெல்லாம் தடபுலாம் பண்ணிட்டீங்க. ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. சரி, உள்ள வேலை இருக்குதே, நம்ம போய் பாட்டு வரேங்க சார். போய் பாருங்க. அம்மா சுதா, அம்மா சுதா. என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஏம்மா மாப்பிள்ளை எங்கம்மா போயிட்டாரு? அப்பா அவர் தான்ப்பா நானே தேடிட்டு இருக்கேன், ஆளையே காணோம். ஏம்மா நேற்று அவ்வளோ தூரம் படித்து படித்து சொன்னேன், இப்படி பண்ணுறாரு நல்லா இருக்குதா? வரவங்க கேட்டா என்னன்னு சொல்கிறது? மாப்பிள்ளை எங்கே போயிட்டாருன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்லிட்டோம்? அப்பா நான் மட்டும் என்னப்பா சொல்லிடுது, என்கிட்ட எங்கே போகிறேன் என்ன பண்ணுறது என்கிட்ட எதுவுமே சொல்கிறது இல்லையே. என்னம்மா இப்படி கொஞ்சம் கூட அறிவில்லாமல் நடந்துக்கிட்டா என்ன பண்ணுறது சொல்லு பார்க்கலாம். இதுதான் போய் தொலைஞ்ச தெரியல இந்த மனுஷன். என்னங்க என்ன இது குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஏய், என்ன சும்மல் வருதா? உங்க மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியுது. மாப்பிள்ளை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம குடும்ப மானமே போயிடும். கல்யாணத்தன்னை கூட இப்படி குடிச்சிட்டு வந்துருக்கிறீங்களா? ஓ மாமா, கல்யாண வீட்டில் குடிச்சிட்டு ஜாலியாக இருக்கலான்னு ஒரு நாள் இருந்தேன். அங்கே போய் குடிக்க வேணான்னு சொல்லிட்டு இருக்கிற. சரி உள்ளே போய் தொலைங்க போங்க. மானத்தை வாங்கறதுக்குன்னே வந்திருக்கிறீங்க. சரி நேராவது பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுமா. இது கல்யாணத்துக்கு நேரமாச்சு, பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வர சொல்லுங்க. ஆமாம் சம்மந்தி, நேரம் ஆகி போச்சு. சீக்கிரம் பொண்ணு மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. ஏப்பா 2 பேரும் மாலை மாற்றிக்கோங்க. ஏம்மா அவங்கள கூட்டு போய் சாப்பிட வைம்மா. சமந்தி, எப்படியே பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சாச்சு. காசி ராமேஸ்வரம் போயிட்டு. ஓ அப்பா, டேய் டேய், நேற்று ராத்திரி ஒரு கெட்ட கனவுடா. பேய் வந்துச்சா? பேய் வந்தா கூட பரவாயில்ல, என் பொண்டாட்டி வேறு கனவு வந்துட்டாரா? அப்படியா? அப்படிதான்டா. என்னடா நாம ஏன் அவங்கள தொலைவக்கூடாது? நான் ஏன் உன்னை கொல்லக்கூடாது? என்னடா தப்பா கேட்டேன்? பொண்டாடி தொல்லான்னு சொன்னேன். ஏன்டா பொண்டாட்டி அவளே போயிட்டு அவளை போய் தொலை விட்டு என்ன பண்ண வருது? என்ன பண்ணலாம்? என்ன பண்ண? எதையாவது ஒன்று பண்ணுவோம். நமக்குன்னு ஒருத்தன் கிடைக்காம போவாங்க. தேடுவான், அப்புறம் எங்கே போவான்? ஆமாம் சரி, ஏதாவது ஊர் பக்கம் இது விசாரிச்சு பார்த்தியா இருக்கிறாங்கன்னு? இந்த அப்படியே எங்கேயோ பார்த்த மாதிரி சொன்னாங்க. எங்கேயோ வெள்ளூரில் கோயில் நோம்பியில் வந்துச்சாமா. சரி, அங்கே தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேனே. பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறியா? பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன். எங்கப்பா ஆனால் எங்கானோ பார்த்து நீ கண்டிப்பாக சொல்லி என் பொண்டாடி தேடி அதுக்கப்புறம் நான் பண்ண வேண்டியதை பண்ணி என்ன ஒன்றா ஆன பாட்டு காணும். மேலே போகிறாங்களா? என்ன மானமுள்ள பொண்ணு இன்னு மருதையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக, அந்த மாயவரத்தில் கேட்டாக, சீர்சேனத்தியோட வந்து சீமையில கேட்டாக, அந்த சிங்கப்பூரிலும் கேட்டாக, நம்ம சின்னமனூரிலும் கேட்டாக. அதையெல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னே தன்னால, என் மச்சாவோ மேல ஆசைப்பட்டு வந்தேன் முன்னால. யாருமா
அது ஏய் ஏய் யாரா இருந்து இவ வந்து ஓரவனு டேய் யாரா இதா ஏய் ஒரு நிமிஷம் தள்ளுடா. என்ன ஓரனைக்கு சொல்றா இது அதுக்கு ஒத்து வராத பீஸ். ஓகே தள்ளிடு. அங்க பாரு பாத்துறே அவனை கூப்பிட்டு கட்ட போட சட்டை. முடிச்சிடலாம் ஒரே வேலையை முடிச்சு விட்டுரு. இது வேணா பாக்குறதுக்கு கொஞ்சம் செம்ம கட்டையா இருக்கு. கட்டதா நாளைக்கு மூட்டை கொஞ்சம் கட்டதா அவனுக்கு. ஏண்டா இது வேணா கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா? அவனை ட்ரை பண்ணா நீ செத்து போயிருவ. அவன் யாருன்னு நினைச்சா? யாரு? ஊர்ல தீனி படுத்து திங்க முடியாம படுக்க வச்சிடுவேன். அப்படியா? பார்த்து அப்படி தெரியல. அவனை பாரு நான் இங்க வளர்க்கறேன். ஆமா பின்னாடி என்ன தச்சோடி வீங்கி போயிருக்குது. மாட்டு ஊசி எடுத்து குத்திட்டாங்களா? உனக்கு என்ன முன்னாடி வீங்கி இருக்கு? எனக்கு தின்னு தின்னு சரி எனக்கு தின்னாம வீங்கிச்சுடா. இல்ல உனக்கு ஊசி எடுத்து குத்திக்கிறாங்க அதான் வீங்கி போயிருக்குது. உனக்கு தான்டா 6 பேக் இதெல்லாம். சொல்லு. ஹலோ இடையில பூந்திது. யார் அந்த ஃபிகர்? யார் அந்த ஃபிகர்? என் பேரு ஐஸ்வர்யா. ஏய் வரியா? ஏய் என்ன வரியான்னு கேக்குறேன். அவ என்ன நினைச்ச நீ? இல்ல கூப்பிடுறதுல வந்துருவாளா அவ? இல்ல அப்படி சொல்ல இந்த சரோஜெல்லாம் சரோங்கறாங்கல்ல ஆமா. அது மாதிரி ஐஸ்வர்யாவே வரியா அப்படின்னு கேட்டேன். கேள்றா ஸ்வீட் அண்ட் ஐயோ என்ன யாருமே இந்த மாதிரி செல்லம்மா வரியான்னு கூப்பிட்டதே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஐ லைக் யூ. அட நாசமா போனவள. அவன் வரியான்னு கூப்பிடுறது கூட தெரியாம இருக்கிற செல்லமாமா. ஆமா ஊருக்கு எங்க வந்தீங்க? இந்த கேரக்டர் உனக்கு என்னோட அடியாளு. என்ன இறக்கிறதுக்கு வரல. புரியுதா? சீக்கர். ஏய் தொட்டுக்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ போய் தட்டுக்க. சும்மா கொடுத்தா கூட எவனும் தொட மாட்டான். நான் தொடுற மாதிரி இருந்தா நான் எதுக்கு அங்க தொடுறேன்? சரி ஊருக்கு எதுக்கு வந்துட்டா எதுக்கு வந்த? இந்த ஊருக்கு நாங்க முக்கியமான வேலையா வந்திருக்கோம். மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கோம். யாரு உனக்கா? நம்ம தாண்டா வந்திருக்கோம். என்னடா இவன் பேசுறான் எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கீங்க? எனக்கு ஒன்னும் சொல்றதே புரியலையா? ஆமா பொண்ணை பார்க்க தானே மாப்பிள்ளை போவாங்க. அது என்ன மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு வரீங்க? என்ன நான் சொல்லி கொடுக்குறீங்களா? அவன் சொல்ல மாட்டானே தெரியும். ஏய் அதெல்லாம் அந்த காலம். இப்ப வந்து எப்படி தெரியுமா ட்ரெண்ட் மாறிக்குது. அப்பெல்லாம் மாப்பிள்ளை வந்து பொண்ணை கூட்டிட்டு போவாங்க காட்டுக்குள்ள. சரி இப்ப பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு போறாங்க. தெரியுதா? ஆமா பாருடா என் தங்கச்சி நயன்தாரா அழகு அப்படிப்பட்ட அழகு. ஒல்லியா விழுன்னு சிகப்பா இருப்பா. அவளுக்கு தான் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்கோம். ஆமா அவளுக்கு ஏத்த மாதிரி அழகான மாப்பிள்ளை இந்த ஊர்ல இருக்காங்களா? ஊர்ல உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லு. நம்ம லிஸ்ட் ஏறி வச்சிருக்கோம். எந்த அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன? என் தங்கச்சி காலேஜ் படிக்கும்போது அருணுன்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டா. அவன் தான் வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறா. ஆனா அவன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டான். அவன் நினைப்பாலே லோலோன்னு சுத்திட்டு இருக்கா. ஓ அவன் நினைப்பாவே இருக்கு. யாரு பாந்த அருண் யாருன்னு தெரியாது. யாரு? அழகா இருப்பான்டா. அழகா இருப்பானா? சுமாரா தான் இருப்பான். பார்த்தது இல்ல? என்ன மாதிரி இருப்பானா? பரவாயில்ல சொல்லு. மோகன் சிங் கம்பெனி அருண் தான். அவனை முடிச்சிட்டு போறது தான் உங்க வேலையாவே இருக்கு. போற இடத்துல எல்லாம் அவன் தானே கூட்டிட்டு போறீங்க. எங்க போனாலும் நாடகத்துல பேசுறீங்களோ இல்லையா அவங்கள்ட்ட தான் அதிகம் பேசுறீங்க. அவன் குடும்பம் விளங்காம போறது என்ன ஐடியோ அதை நீ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஐயோ இங்க பாரு இப்ப என் தங்கச்சி கல்யாணம் பண்ணா அவனதான் கல்யாணம் பண்ண ஒத்த கால்ல நிக்கிறா. யார் 2 கால் நின்னா நிக்காதா? டேய் ஆனா அவன் என் தங்கச்சி ஏமாத்தி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணு அதை இரு இந்த பிரச்சனை வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிதுன்னா வச்சுக்க. பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து வச்சா கிளியர் பண்ணிருக்கலாம். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்றியா? இப்ப என்ன கொஞ்சம் கல்யாணம் பண்ணலாம். கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல. என் தங்கச்சி பிடிச்சி 2வது தரமா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. ஏன் அவனுக்கு 2வது வைக்கல நாங்களா இல்ல? டேய் ஏற்கனவே உனக்கு பிரச்சனை ஏகட்டமால இருக்கு. ஒரு பிரச்சனை தான் இல்லைன்னு பார்த்தா. ஆமா அவனை விட்டுரு. சிவனையா இருக்கிறான். அவன் தான் இப்பதான் கல்யாணம் பண்ணிருக்கான். ஆனா அவங்க அப்பாவை பார்த்தலாமே. ஐயோ அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிருக்குமே. அவங்க அப்பாவுக்கு வயசு ஆயிடுச்சு. இப்ப விட்டா கூட 10 சேரம் அப்படியே தாண்டுவாரு. தெரியுமா உனக்கு? அப்படிங்கிற இருந்தாலும் என் தங்கச்சிக்கு அவளுக்கு செட் ஆகாது. ஆமா அங்க பாரு இருது நினைச்சாலும் கொம்பு இழைக்காது. ஆமா இல்ல வாஸ்துவான பேச்சுதான். அவரை விட்டுறலாம். ஆனா அவங்க அப்பாவுக்கு வந்து அவங்க அப்பா பேர்ல சீன் கம்பெனியா ஓடிட்டு இருக்க. சீன் கம்பெனி அவங்க அப்பா பேர்ல தான் இருக்கா? என்ன அப்படி சாக்கா கேக்குறீங்க? ஆமா அப்போ ஒரு ஐடியா.
நான் உங்க அப்பனை கரெக்ட் பண்ணிடுறேன். என் தங்கச்சிக்கு அவனை கரெக்ட் பண்ணி விடுறேன். ஏய் ஏய் டேய், இந்த வேலைக்கு தான் நீ வந்திருக்குன்னு சொல்லு. அது என்ன நீ அவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பனை இல்லடா, இருந்தாலும் உங்க அப்பா மேல எனக்கு ஒரு கண்ணு இருக்கு. அவர் சிரிக்கும் போது அழகா இந்த கண்ணத்துல குழி வரும் பாரு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. பிடிக்கும் உனக்கு எல்லாமே பிடிக்கும். ஏன் பிடிக்காது? அவனுக்கு இனிமேல் தான் பிடிக்கும் அவனுக்கு. இப்ப அவங்க அப்பாவை எனக்கு கரெக்ட் பண்ணி விட முடியுமா முடியாதா? நாம எந்த வேலைக்கு வந்தோமோ இல்லையோ இந்த வேலையை நல்லா பண்றோம். அதான் பாரு. டேய் தம்பி டேய் இங்க வா. நீ சடையை பிடிச்சிருக்கிறதா அவளை பாக்குறதுமே இவளை பார்த்தா என்ன தெரியுமா? நான் வடிவேல் கேரக்டர்ல எங்க அக்கால வச்சா நீ வச்சுக்கோ, உன் பேக்கரி வேணா நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, சீன் கம்பெனி வேணா நான் வச்சுக்கிறேன், அவங்க அப்பனை வேணா தங்கச்சி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இங்க பாரு நான் வச்சுக்கிறேன், என் தங்கச்சி வேணா பையன் வச்சுக்கிட்டு. சரி ஏய் இரு பண்ணிக்கலாம். எவ்வளவு செலவானாலும் சரி, கோடி ரூபாய் செலவானாலும் சரி, இன்னும் சீன் கம்பெனி பண்ணணும். பண்றதா பண்ணுவா. நாளைக்கு என் தங்கச்சி கூட்டிட்டு வரேன். நாளைக்கு தங்கச்சி பண்றோம். அருணை பிடிச்சி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இவன் உன்ன பண்றான். டேய் 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 பண்றோம். போடுங்க. டேய் வழி விட சொல்ல போலாம். ஏய் தல் பா. தம்பி வரட்டா? நீ போயிட்டு எங்க பாரு சாவகாசமா வா, எதனா பேசிக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி விட்டு போயிருவான்னு நினைக்கிறேன். இவ பண்றதுல தான் முடிவா வந்திருக்கிறா. பாத்துக்கலாம். நான் முடிவுதான்.